கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பரிசுத்த வாரம் நாளை தினம் நாம் காலையில் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த அருள் நிறை ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில், சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருமித்த மனநிலையில் ஒற்றுமையாக எப்படி அந்த இஸ்ராயல் மக்கள் ஓரினமாக இருந்து எல்லாவற்றையும் வென்றெடுத்தார்களோ, அதே போல அந்த ஒருமித்த மனநிலை, அந்த ஒற்றுமையில் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மேலான சிந்தனையைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒற்றுமையினுடைய அந்த மகத்துவத்தை பற்றி உணர்த்துவதற்காக ஒரு விளையாட்டு ஒன்றை நடத்தி பார்த்தார்கள். அந்த விளையாட்டு என்ன என்று சொன்னால், 2 அறைகள், அந்த 2 அறைகளிலே எத்தனை அந்த 2 குழுக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய பெயர்களை காற்று ஊதப்பட்ட பலூனிலே எழுதி அந்த 2 அறைகளிலும் போட்டார்கள். அப்போது 2 குழுக்களுக்கும் அவர்கள் சொன்ன அந்த நிபந்தனை என்ன என்று சொன்னால், உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட பலூன், காற்று ஊதப்பட்ட பலூன் அறைகளிலே கடக்கிறது. எனவே எந்த குழு முதலில் போய் மிக விரைவாக அவரவர் பெயர் எழுதப்பட்ட பலூனை கையில் வைத்திருக்கிறீர்களோ, அந்த குழுதான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்ற அந்த நிபந்தனையும் சொல்லி அந்த போட்டியானது ஆரம்பமானது. விசில் ஊதப்பட்டவுடன் 2 குழுவை சார்ந்த அந்த மாணவர்கள் 2 அறைக்குள் ஓடினார்கள். ஒரு அறையிலே எந்த சப்தமும் கேட்கவில்லை. ஆனால் மற்றொரு அறையிலே பெரும் கூச்சலாக இருந்தது. ஆனால் அந்த கூச்சலாக இருந்த அறை ஒரு சில நிமிடங்களிலேயே திறக்கப்பட்டது. ஆனால் இந்த அமைதியாக இருந்த அந்த அறை திறக்கப்படவே கிடையாது. சற்று நேரம் கழித்து 2 பேரும் திறந்து வெளியே வருகிறார்கள். அப்பொழுது முதலிலே அந்த அமைதியாக இருந்த அறைக்கு உள்ளே போகிறார்கள். அங்கு நிறைய பலூன் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. மிக சொற்பமான மனிதரிடத்தில்தான், பிள்ளைகளிடத்தில்தான் அந்த பலூன் கைகளிலே இருந்தது. மற்றொரு குழு மிக அழகாக, எந்த அறையிலே அதிகமான சப்தம் வந்ததோ அந்த அறையில் இருந்தவர்கள் எல்லார் கைகளிலும் அவரவருடைய பெயர் எழுதப்பட்ட பலூன் இருந்தது. சரி, இது எப்படி சாத்தியம்? 2 குழுவிடம் என்ன நடந்தது என்று விசாரித்த பொழுது, இந்த அமைதியாக இருந்த அந்த குழுவை சார்ந்தவர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தவுடனே போட்டி போட்டுக்கொண்டு என் பெயர் எங்கு இருக்கிறது என்ற அந்த பலூனை தேடி அலைந்தார்கள். அப்போது தவறான பலூனை எடுத்தபோது தூக்கி வீசினார்கள். அது மற்றவர் காலில் பட்டு உடைப்பட்டது. எனவே மிக சொற்பமானவர்கள் மட்டும்தான் அந்த பெயர் எழுதப்பட்ட பலூனை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் சத்தம் அந்த குழு என்ன நடந்தது கேட்டபொழுது, நாங்கள் ஓடி சென்றோம், எங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூனை தேடவில்லை, ஆளுக்கு ஒரு பலூன் கையில் எடுத்தோம், எந்த பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தோம். எனவே அவரவர்கள் தங்களுடைய பெயர் எழுதப்பட்ட பலூனை எல்லார் கைகளிலும் பெற்றுக்கொண்டார்கள் என்று தங்களுடைய யூகத்தை அந்த 2வது குழு அழகாக சொல்லி அந்த வெற்றிக்கான அந்த ஒற்றுமையினுடைய மேன்மையை அந்த விளையாட்டின் வழியாக உணர்த்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மிக அழகாக நான் எனது என்ற சுயநலத்தோடு ஓடுகிற பொழுது அங்கு எதையும் நம்மால் வெற்றியாக அடைய முடியாது. ஆனால் நாம் நமது என்ற அந்த ஒருமித்த மனநிலையில் ஒற்றுமையாக செயல்படுகிற பொழுது நாம் வெற்றியை அடைவோம் என்பதிலே இந்த நிகழ்வு நமக்கு ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகம். ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்கள் சிதறுண்டு கிடக்கிறார்கள், ஒரே இனமாக ஒரே நாட்டிலே உங்களை நான் அமர்த்துவேன் என்று ஆபிரகாமுக்கும் யாக்கோப்புக்கும் கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். யாருடைய தலைமையில்? அவருடைய ஊழியன் தாவீதின் தலைமையிலே எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து
வடநாடு தென்னாடு இருந்த அந்த எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இஸ்ராயேல் என்ற அந்த ஒரு இனத்தை உருவாக்குவதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பல்வேறு விதமான சூழல்கள், பல பிரச்சனைகள், போர், அடிமைத்தனம் என்று பல சூழல்கள் வந்தாலும் கூட அந்த இஸ்ராயேல் மக்கள் என்ற அந்த ஒரே இனம் உருவாவதற்கு யாவே இறைவன் ஒரு உன்னதமான கருவியாக இருந்து அவர்களை ஒருமித்து வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய முதல் வாசகம் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை, இந்த ஒற்றுமை நம் எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற பொழுது கண்டிப்பாக அது ஒரு நிறைவான வெற்றியை நமக்கு தரக்கூடியதாக அமையும். தாவீதை தொடர்ந்து வரக்கூடிய அவருடைய பிள்ளைகள் மீண்டுமாக அதை சின்னாபின்னமாக மாற்றினார்கள் என்பதை நாம் மீட்பின் வரலாறு நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கிராமப்புறங்களிலே பார்க்கிற பொழுது அந்த கூட்டு குடும்பம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலை அமைப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தனி குடும்பம், தனித்தனி குடும்பமாக இருக்கிற வேளையில் அந்த உறவு நிலை மிக மிக மோசமாகவும் பரிதாபமாகவும் இருப்பதை நாம் கிராமப்புறங்களில் பார்க்கிறோம். ஏன் நகர்ப்புறங்களிலும் கூட இருக்கிறது. அவ்வளவு ஒரு பெருமித்த ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ்ந்தபோது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஏற்றமான ஒரு சூழ்நிலை அல்லது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எல்லா நிலையிலும் அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மிக அழகாக இருந்தது. அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது ஒருமித்த மனநிலையோடு அந்த பிள்ளைகள் பெரியவர்களுடைய எல்லா வயது வரம்பு பட்டவர்களும் இருந்து அவர்களை வழிநடத்தினார்கள். அதனால்தான் அந்த வாழ்க்கை ஒரு அமைதியான சிறப்பான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தனித்தனியாக பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒற்றுமை என்பது நாம் எல்லாருமே உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக எப்பொழுது நாம் ஒரே இனமாக இருக்கிறோமோ அங்கே வெற்றியை நாம் காண்போம். அது உறவு வாழ்வாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அந்த வெற்றி நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய முதல் வாசகம் யாவே இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த ஒற்றுமையை நாம் உணர்ந்து கொண்டு ஓர் இனமாக உலகுக்கு நாம் சாட்சிகளாக வாழக்கூடிய அந்த நல்லதொரு வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.